பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது அந்த சரோவரத்திலே யக்ஷன் இருந்து கொண்டு பலவிதமான கேள்விகளை கேட்க அதற்கு தர்மராஜன் தன்னுடைய சாஸ்திர அறிவின் பிளஸ் அனுபவ அறிவையும் கலந்து அற்புதமான பதில்களை தந்து கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக நமக்கு மகாபாரதம் வழங்கிய மிகப்பெரிய கொடை. சரி, இப்போ பொறுமை சமிசுவது அப்படிம்பாங்க. எது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றது. எது அப்படின்னா, மனிதன் இந்த உலகத்தில் பிறவி அப்படின்னு எடுக்கும் பொழுதே முழுமையான சுகமான வாழ்க்கை, முழுமையான துக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. சரி, சுகமும் துக்கமும் கலந்து வரும். சரி, அப்போ சுகம் வரும்போது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதாக ரொம்ப குதித்து இதுவே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் நம்பினானே, ஆனால் அப்போ பக்கத்திலே வருகின்ற அந்த துக்கத்தை சமாளிக்கக்கூடிய மனோபக்குவம் அவனிடம் இருப்பதில்லை. அப்போ அந்த துக்கம் வரும் பொழுது அதை தாழ இயலாது, இதற்கு இறைவன்தான் காரணம் என்று சொல்லி ஒரு ஓரமாக அமர்ந்து விடுகிறான். அதை எதிர்கொள்ள தெரியாது. சுகமாயினும் சரி துக்கமாயினும் சரி அதை ஒரு சமமாக பாவிக்க வேண்டிய என்ன சொல்லுது அந்த மனோ தைரியம், மனோ பலம் ஒருவர் நிச்சயமாக பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா சுகமும் சரி துக்கமும் சரி நான் செய்த வினைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இது வரத்தான் செய்யும். அப்போ துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது நான் செய்த பாவங்கள் கரைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித்தர இருக்கிறது என்பதனை அறிந்து அதை அனுபவமாக பெற வேண்டும். இதுதான் சொல்றாங்க. அந்த பொறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் வாழ்க்கையில வரக்கூடிய அந்த சுகம் துக்கங்களை சமமாக பாவித்து வாழ பழகிக் கொள்வது அப்படின்னு சொன்னோம். அடுத்து வெட்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதாவது சிலர் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதற்காக மனம் கலங்குவதே இல்லை. ஏன் சார் இந்த தப்பு நீங்க தானே செஞ்சீங்க? ஆமா, இப்ப என்ன, அதனால என்ன? அதற்காக கூனி குறுகுவது, அவர்கள் பார்த்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அதுக்காக வெட்கி தலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல அது தவறு அப்படின்னே அவங்க மனசு ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. முன்னையெல்லாம் தவறு செஞ்சா அந்த மனது உறுத்தி கொண்டிருக்கும். யாராவது அதை பற்றி கேட்கிவிட்டால் அதை தாழ முடியாது, வெட்கி தலை குனிவர். இந்த தவறு இனிமேல் செய்து இந்த அபமானத்தை நான் பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற காலங்கள் இருந்துச்சு. இப்போ அபமானம் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுது. யார் ஒருவர் தான் செய்த தவறை உணர்கிறார்களோ, வெட்கி தலை குனிகிறார்களோ, அதை உணர்கிறார்களோ, அவர்கள்தான் வாழ்க்கையில் மேன்மை பெற முடியும். அவ்வளவுதான். எதற்காக வெட்கப்பட வேண்டும் அப்படின்னா, இப்போ பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் அந்த வெட்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தாலே வாழ்க்கையில் வெல்ல முடியும். பாருங்க, 2 விதமான பெண்கள்னு இருக்குங்க. அவங்க பாட்டிக்கு ஒரு எளிமையான ஆடைகளை உடுத்தி கொண்டு கோயில் குளம் பக்தி பாடல் இப்படிலாம் போறாங்க இருக்காங்க. நிச்சயமாக எந்த ஒரு ஆடவனும் சொல்றேன் கேளுங்கோ, திருமணம் என்று வரும் பொழுது இந்த மாதிரி அந்த என்ன சொல்லுது பழக்கங்களை கொண்ட பெண்களையே விரும்புவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவரி கோலமாக பலவிதமான கேளிக்கையில் ஈடுபடுகிற அது கலியுகம், அப்படித்தான் இருக்கும்.
ஆனால் அவர்களை ரசிப்பர். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது எந்த விதமான பழக்க விளக்கங்களை அவர்களது மனது விரும்பும் என்றால் பெரும்பான்மையாக, ஏன்னா பெரும்பான்மைன்னு சொல்லணும், நிச்சயமாக அந்த முதல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அடக்க ஒடுக்கமாக, அந்த வெட்கி தலை குனிந்து, அந்த காலத்து பாரம்பரியப்படி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தபடி, இப்படி சில கலாச்சாரத்தோடு யார் வளர்ந்து வளர்கிறார்களோ அவர்களை விரும்புவார்கள். முதல்ல வெட்கம்னா என்ன அப்படின்னு கேட்டார். செய்த தவறை யார் உணர்கிறார்களோ, வெட்கி தலை குனிகிறார்களோ, ஒன்று. பெண்களாக இருந்தால் அவர்கள் கலாச்சாரப்படி நடந்து அந்த வெட்கத்தை தன்னகத்தே கொள்வது அப்படின்னு சொல்லு. அடுத்து அற்புதமான கேள்வி, ஞானம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன ஞானம் அப்படின்னா? சரி, ஞானம்னா அறிவு. சரி, அது நமக்கும் உண்டு, பிராணிகளுக்கும் உண்டு. சரி, அது தன்னுடைய இரையை தேடுகிறது. நாமும் உணவுக்காக வேலைக்கு செல்கிறோம். இதெல்லாம் ஞானமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு விஷயமும் ஓரறிவு, ஈரறிவு, அப்படி 6 அறிவு உடைய மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். சரி, அந்த 6வது அறிவு படைத்தும் பிராணிகள் செய்ய முடியாத பல விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். சரி, ஏதாவது ஒரு பிராணி சிரிக்கும் சக்தி அதற்கு இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்போ சாலையில் போய் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாய் நம்மை பார்த்து சிரிக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பயமா இருக்கும். மிருகங்களுக்கு சிரிக்க தெரிவதில்லை, ஆனால் நம்மால் முடியும், ஆனால் சிரிப்பதில்லை. சிரிப்பவர்கள் மட்டுமே அடுத்தவர்களுக்கும் அந்த சிரிப்பினை கொடுத்து அந்த சந்தோஷமாக அந்த சூழலை உருவாக்க முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே திருப்பி கொடுக்க முடியும். நீங்கள் எப்பவுமே மன இறுக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, சோகத்தோடு முகத்தை தொங்க போட்டு கொண்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஏதோ சலிப்பு. சலிப்பை நீங்கள் பிரதிபலிப்பவர்களாக இருந்தால், இப்பொழுது சொல்கிறேன் பக்தர்களே, உன் அகத்தே ஒருவர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த சலிப்பு எல்லாரிடமும் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ வேண்டும் இல்லையா? அந்த சலிப்புக்காக நான் என்னுடைய நாளை நான் நிச்சயமாக இழக்க விரும்பவில்லை. ஒன்று சொல்றேன் கெடுங்கோ, நீங்க சுகமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அந்த நாள் ஓடி போய்விடும். துக்கமாக இருப்பதனால் உங்களை நிச்சயமாக அருகே இருந்து அணைப்பர், ஆறுதல் சொல்வர், சொல்லிக்கொண்டே இருப்பர் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உங்களுடைய நாளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டியது உங்களிடம்தான் இருக்கிறது. அப்போ ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜென்மம் ஆகுது, இறக்கிறோம், இறந்த பின் மனிதன் எங்கு செல்கிறான்? இதற்கு முன்ன நான் பிறவி எடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே, சரி, முன்ன பிறவிகள் இருக்கா? இந்த பிறவியில் நான் செய்த சாதனை என்ன? இதற்கெல்லாம் மூலாதாரமாக இருப்பவன் யார்? நான் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் யார்? பாருங்க, பூமி தாங்குது, யார் தாங்குபவன்? மலைகள், மரங்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு கலைநயத்தோடு இருக்கின்றன. இதையெல்லாம் இங்கே இல்ல, மலை மேல் அந்த மரங்களை விதைத்தவன் யார்? இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது நீர். அந்த தாகம் அறிந்தவனுக்கு அந்த நீரின் அருமை தெரியும். உணவு, இது அத்தனையும் விளைவிக்கும் சக்தியை ஏற்படுத்தியவன் யார்? இப்படி இந்த ஆடெல்லாம் அந்த இலை கிடைச்சா போரும், சாப்பிட்டு அது பாட்டிக்கு போயிடும். இந்த சிந்தனை பண்ணுமானா பண்ண முடியாது, பண்ண தெரியாது. ஆனால் இப்படி யோசிப்பதற்கு உண்டான அந்த சக்தியும் அவகாசத்தையும் மனிதனாகிய நமக்கு மட்டுமே இறைவன் கொடுத்திருக்கிறார். சரி, அப்போ அதை உபயோகப்படுத்தாது. இதற்கெல்லாம் யாரோ ஒருவன் காரணீபூதமாக இருக்கிறான் என்பதை நினைத்து அவனுக்கு ஒரு நன்றி பாராட்டுவது ஞானம்.
இது மனிதனால் மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனால் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழ வேண்டும். நமக்கு அவ்வளவுலாம் நேரம் இல்லைங்க. கேளிக்கைகளிலும் மாயைகளிலும் நிறைய நிறைய நேரங்களை செலவழிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அவனை பற்றி நினைத்து அவனை பாடி அவனுடைய மகிமைகளை கேட்க நேரமில்லை. அப்படின்னா அர்த்தமுள்ள வாழ்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம வாழ்வுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க இது தவிர மேலே எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதனுடைய உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆசை அப்படின்னு இருக்கும். ஒன்னா பந்தத்தின் மேல் இருக்கின்ற மோகம் அல்லது பொருளின் மேல் இருக்கின்ற மோகம். இதை தவிர இதற்கு விடையே இல்லை. அந்த மோகம் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த சிந்தனைக்கு நேரம் கொடுக்க முடியாது. அப்போ இப்படியே காலம் கழிந்து விட வேண்டுமா அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஞானம் வந்து இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சிந்தித்து அவனை அடைய முயற்சிப்பவன் மனிதன் அப்படின்னு தர்மராஜன். அப்படி யாராச்சும் முயற்சி செய்யலைன்னா அவன் மனிதனே இல்லை என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது பக்தர்களே. சரி, அடுத்து க்ஷமா அப்படின்னா சாந்தி. மனது எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சாந்தமாக இருக்கிறது, அதாவது அமைதியாக இருக்கிறது. எந்த விதமான அந்த டென்ஷன் சொல்றாங்களே, குழப்பம் அப்படிங்கிறாங்களே, அது இல்லாம மனது அமைதியாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல எது நடந்தாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கைனா சாமான்யமா இருக்கக்கூடாது. பக்தி திருட பக்தின்னு சொல்றோம். நம்பிக்கை அபார நம்பிக்கை. எது நடந்தாலும் அவன் இருக்கிறான், அவன் என்னை காப்பான். இப்போ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது? மத்வாச்சாரியார் கலியுகத்தில் வாயுதேவனுடைய அவதாரமாக பிறந்த மத்வாச்சாரியார் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது. அவர் பத்ரிக்கு என்ன சொல்லுது செல்ல வேண்டும் என்று அந்த நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறார். சரி, நடுவில் ஒரு நதி, அந்த நதியை கடக்க வேண்டும். ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அந்த மத்வாச்சாரியாரை வேண்டி வணங்கி பூஜிக்க தகுந்தவர்கள். ஆனால் அந்த சரோவரத்திற்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் முசல்மான்கள். அந்த தேசத்துக்குள் யாரையும் வரவிடாமல் பார்த்தோம்னா அந்த சரோவரத்தினுடைய கரை ஓரத்திலே நிறைய படை வீரர்களை, அதுவும் கொடிய ஆயுதங்களோடு நிறுத்தி வைத்திருந்தார். யாருமே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை. இன்னும் போதா குறைக்கு அந்த நீரில் பலவிதமான முதலைகள் இருந்து யாரையும் அந்த நீரில் இறங்க விடாது தடுத்து கொண்டு இருந்தது. பாருங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நதியை கடந்தாக வேண்டும் என்கின்ற நிலைமை ஒன்றுமே இல்லை. நிச்சிந்தை, பயமே இல்லை. பக்தர்கள் பயந்தனர். கூட சிஷ்யர்கள் ஒரு 6 பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆச்சாரியார் சொன்னார், நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க, நீங்க பாட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய மனதில் எதிரில் அந்த மாதிரி போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கு, அந்த நீர்ல முதலை இருக்கு, இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை. அவருடைய நினைவு முழுக்க இறைவனை பற்றியே இருந்தது. இறைவன் என்னை காப்பான். இப்போ இதுல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் இறைவனிடத்தில் சேர்கிறேன், அவ்வளவுதான். இப்போ கடக்கும் பொழுது முதலை கடித்தால் என்ன ஆகும் சார்? வாழ்க்கை போகும். ஒரு வாழ்க்கை தானே, நிறைய வாழ்க்கைகள் இருக்கு இல்லையா? இந்த உயிர் மேல் அவ்வளவு ஆசையா? என்றேனும் ஒரு நாள் போக வேண்டியது தானே. இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை. அப்படி போனா போய் இருந்து செய்த சாதனை என்ன? இத்தனை வருடங்கள் இருந்தோ ஆபத்திலிருந்து காத்தார். அந்த நன்றி உணர்வை நாம் கொடுக்கிறோமோ இல்லை. அவர்கள் பாட்டிக்கு கடந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த நதியை கடந்து விட்டார். அத்தனை போர் வீரர்களும் கொடிய ஆயுதங்களோடு மத்வாச்சாரியார் முன்னாடி நிற்கிறாங்க. இவர் அதற்கு எந்த விதமான என்ன சொல்றது செய்கையும் இல்லாமல் நிச்சயத்தையோடு கண்களை மூடி தியானித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மிரட்டி உருட்டி சிவந்த கண்கள், இது எதுவுமே தெரியல.
உடனே அந்த கொடிய வீரர்கள் என்ன செய்தார்கள்னா, வா, என்னுடைய ராஜா முன்னாடி நீ போய் நில், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேள் அப்படின்னாங்க. சரி, ரைட், அவ்வளவுதான். நடக்கிறாரே ஒழிய சுற்றி முற்றிலும் உயிரை வாங்கக்கூடிய கொடிய ஆயுதங்களோடு அத்தனை பேர் இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம். இவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் கூட கலங்காது, முகத்தில் சலனத்தை காண்பிக்காது இவரால் எப்படி இருக்க முடிந்தது அப்படின்னா, என் இறைவன் என்னை காப்பான், இந்த அதீத நம்பிக்கை ஆச்சாரியிடம் இருந்துச்சு. அவனுடைய இச்சையின்றி இந்த உலகத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அப்படி நடந்தால் இதுதான் அப்படிங்கிறது விதி அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த ராஜன் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஆச்சாரியாரை நமஸ்கரித்து, இப்படி சிந்தை இருக்கக்கூடிய ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வழியணைப்பு வைத்தான் ஆச்சாரியரை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் மத்வாச்சாரியார் சரித்திரத்தில் வருது. அந்த மனது எப்பவுமே சாந்தியாக மன நிம்மதியோடு சஞ்சலம் இல்லாமல் இறைவன் இருக்கிறான், என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவன் என்னை காப்பான் என்கின்ற திருட நம்பிக்கை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மேலும் பல கேள்விகளை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.